சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. வாழ்க மாமன்னர். வாருங்கள் புலவர் பெருமானே, வாருங்கள். தாங்கள் பூம்புகாருக்கு வந்து தங்கள் இல்லத்திற்கு கூட செல்லாமல் இங்கு வந்திருப்பது போல் தெரிகிறதே. மாமன்னரின் கணிப்பு ஒருபோதும் மாறாது. அப்படி என்ன அவசரம்? இல்லத்திற்கு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டு பிறகு வந்திருக்கலாமே. என் இல்லத்தில் எனக்கென்று யார் இருக்கிறார்கள் மன்னவா? என் ஒரே மகளான முத்துநகையும் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். ஆனாலும் அவள் தங்கள் பணியை ஏற்றுக்கொண்டுதான் சென்று வருகிறாள் என்பதை அறியும் போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இருப்பினும் அவ்வப்போது தங்களை சந்தித்துவிட்டு போகும் அவள் இந்த தந்தையையும் சந்தித்துவிட்டு போகலாமே. ஏனோ தெரியவில்லை, என்னை சந்திப்பதை அவள் தவிர்த்துக் கொள்கிறாள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை புலவர் பெருமானே. அவள் பிரிவை நினைத்து தாங்கள் கலங்கினால் தனது பணியை தொடர முடியாமல் போய்விடுமோ என்று அவள் நினைத்திருக்கலாம். மனைவியோ மகளோ யாராக இருந்தாலும் பெண்கள் மனதில் இருப்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? தாங்கள் சொல்வதும் சரிதான் மன்னவா. நான் சென்று வந்த விஷயத்தை சொல்லாமல் வேறு ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறேன். சொல்லுங்கள். செழியனின் லிகிதத்தை பற்றி தெளிவாக எடுத்துரைத்தேன். அவரும் அதை புரிந்து கொண்டார். இதன் மூலம் இருங்கோவேளால் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் செழியன் பாதுகாக்கப்படுவான் என்பதால் இதுவும் ஒரு விதத்தில் நல்லதே என்றார். பாண்டிய மன்னர் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக நுணுக்கமாக காண்கிறார். அவர் கருத்து சரியானதுதான். இதன் மூலம் இருங்கோவேல் செழியனை கௌரவமாக நடத்துவான். ஆனால் ஒன்று. என்ன? சில உரிமைகளை கொடுப்பது போல் பாவனை செய்வானே தவிர உண்மையாக அதை செய்ய மாட்டான். எந்த வகையிலும் தப்பிச் செல்ல விடமாட்டான். ஏனென்றால் அவன் கையில் இருக்கும் பணையப் பொருளை செழியன் தானே. தாங்கள் சொல்வதும் சரிதான் மன்னவா. நான் சொல்லி அனுப்பிய மற்றொரு விஷயத்தை பற்றி பேசினீர்களா? பேசாமல் இருப்பேனா? மலர்கொடியை பற்றி சொன்னேன். தங்கள் கருத்தையும் தெளிவாக எடுத்து கூறினேன். மன்னர் மிகவும் உற்சாகம் அடைந்து விட்டார். அவரும் ராணியும் மலர்கொடியை உன்னிப்பாக கவனித்து இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவள் தங்கள் வளர்ப்பு மகள் என்பதையும் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் ஏதேனும் தயங்கினார்களா? எந்த தயக்கமும் இல்லை. அதை ஒரு காரணமாகவே அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை. பாண்டிய இளவரசனுக்கு சோழ மன்னரின் மகளை மணமுடிப்பதன் மூலம் இரு நாடுகளுக்குள்ளும் நட்பு என்ற நிலையில் இருந்து மேலும் ஒருபடி மேலே சென்று உறவு என்ற சிறப்பு ஏற்படும் என்றார். அப்படி என்றால் முறைப்படி மனப்பேச்சை தொடங்க விரைவில் இங்கு வருவார் என்று சொல்லுங்கள். நிச்சயம் வருவார் மன்னவா. ஆனால் விரைவில் என்று சொல்ல முடியாது. ஏன்? செழியன் விடுவிக்கப்பட்ட பிறகுதான் மனப்பேச்சை தொடங்க வேண்டும் என்றார். தமது படைத்தலைவன் செழியன் எந்த நாட்டிலிருந்து கடத்தப்பட்டானோ அவனை மீட்பதற்கு முன்பே அந்த நாட்டோடு மன உறவு கொள்கிறாரே பாண்டிய மன்னர் என்று தன்னை பழித்து பேச இடமாகிவிடும் என்றார். மன்னவா, என்னவாயிற்று? இதன் மூலம் பாண்டியர் எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார் என்பது தங்களுக்கு புரியவில்லையா புலவரே? முதலில் உனது நாட்டிலிருந்து கடத்தப்பட்ட எனது படைத்தலைவனை காப்பாற்று, அதன் பிறகு மனம் பற்றி பேசு என்கிறார். ஆமாம், அப்படித்தான் தோன்றுகிறது. அதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். செழியனின் விவகாரத்தால் அவருக்கு மட்டும் பழி நேர்ந்து விடவில்லை. அதை விட அதிகமாக எனக்குத்தான் இழிவு ஏற்பட்டிருக்கிறது. நான் நினைத்தால் ஒரு கணத்தில் அந்த இருங்கோவேலை அழித்து அவன் வாழும் மாளிகையை தீ வைத்து எரித்து விட முடியும். ஆனால் அதை செய்யாமல் ஏன் தாமதிக்கிறேன் என்ற காரணம் அவருக்கே தெரியும். ஆனாலும் அவர் காலதாமதம் ஆகிவிட்டதே என்று கருதுகிறார். அவரது விருப்பப்படியே செழியனை விடுவித்த பிறகே திருமணத்தை பற்றி பேசுவோம். நல்லது மன்னவா. அப்படி என்றால் நான் விடைபெற்றுக் கொள்ளட்டுமா? சென்று வாருங்கள் புலவர் பெருமானே. வருகிறேன்.
பாண்டிய படைத்தலைவருக்கு வணக்கம். வா அமரா. இன்று என்ன உன் முகத்திலும் பேச்சிலும் ஏதோ மாற்றம் தெரிகிறதே? நான் தான் நாள் தவறாமல் வருகிறேனே. என்னிடம் என்ன மாற்றம் இருக்கப் போகிறது? மற்றவர்கள் தான் மாறிவிடுகிறார்கள். ஏன் இப்படி சொல்கிறாய்? யார் மாறி இருக்கிறார்கள்? உன்னிடம் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை பற்றி தான் சொல்கிறேன். என்னிடம் அப்படி என்ன மாற்றத்தை கண்டுவிட்டாய்? உருவத்திலா அல்லது உள்ளத்திலா? உருவத்தில் தான் மாற்றம் தெரிகிறது. என்ன புரியவில்லையா? நீ அணிந்திருக்கும் உடையை பற்றி தான் சொல்கிறேன். நான் சொன்னதை கேட்காத நீ என்றோ ஒரு நாள் அதிசயமாக வருபவர் பேச்சை ஏற்றுக்கொண்டு உடையை மாற்றி இருக்கிறாயே. ஓ, இதை பார்த்து விட்டுத்தான் இப்படியெல்லாம் பேசுகிறாயா? பிறகென்ன, ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்பார்கள். அப்படித்தான் இந்த எளியவன் சொல்லை நீ ஏற்கவில்லை. இளவரசியே வந்து சொன்னதும் உடனே நீ ஏற்றுக்கொண்டாய். நான் உன்னை காண வந்த முதல் நாளே உனக்காக உன் தகுதிக்குரிய ஆடையை கொண்டு வந்து தந்தேன். ஆனால் நீயோ அதை வாங்க மறுத்துவிட்டாய் அல்லவா? ஆமாம். ஆனால் இளவரசி கொண்டு வந்த ஆடையை மட்டும் ஏதும் சொல்லாமல் வாங்கி அணிந்து கொண்டாயே, அது எப்படி? ஓ, இதற்குத்தான் இந்த அளவிற்கு சங்கடப்பட்டு பேசுகிறாயா? உனக்கு அதை கொண்டு வந்து கொடுத்தவர் யாரென்று தெரிகிறதே தவிர கொடுத்தனுப்பியவர் யாரென்று தெரியவில்லை. அதனால்தான் இப்படியெல்லாம் பேசுகிறாய். அப்படி யார் தந்தார்கள்? எங்கே, நீயே கண்டுபிடி பார்க்கலாம். வெளியிலிருந்து யாரும் கொடுத்தனுப்ப வாய்ப்பில்லை. உள்ளே இருப்பவர்கள் தான் தந்திருக்க முடியும். இளவரசியே அதை கொண்டு வந்து தருவதென்றால், ஓ, புரிந்துவிட்டது. அவரது அன்னியார் மகாராணி பெருந்தேவி அம்மையார் கொடுத்தனுப்பியிருப்பார்கள். அப்படித்தானே? சரியாகச் சொன்னாய் அமரா. அதிலும் இந்த உடை யாருக்காக வாங்கப்பட்டது, எதற்காக வாங்கப்பட்டது என்று அறிந்தால் மேலும் வியந்து போவாய். நீ சொல்வதை பார்த்தால் வேறு யாருக்கோ வாங்கியதை அல்லவா உனக்கு கொடுத்து அனுப்பியிருப்பது போல் தெரிகிறது. அதை போட்டுக்கொண்டா இப்படி மகிழ்கிறாய்? இன்னுமா உனக்கு புரியவில்லை அமரா? தன் தம்பியின் பிறந்த நாளை கொண்டாடினாரே, அன்று காணாமல் போன தன் தம்பியின் நினைவாக வாங்கியதாம் இந்த ஆடை. ஒவ்வொரு ஆண்டும் இதே போல் வாங்கி அரண்மனையில் உள்ள யாருக்காவது அளிப்பாராம். இந்த ஆண்டு எனக்கு அளித்திருக்கிறார். எப்போதோ காணாமல் போன தன் தம்பிக்காக இப்போதும் அவன் நினைவாக அவனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாரே. அப்படிப்பட்டவரது அன்பை உதாசீனப்படுத்தி இதை திருப்பி அனுப்பி அவரை அவமதிப்பது முறையாகுமா? அதனால்தான் இதை அணிந்து கொண்டேன். அன்று நீ ஓர் ஆடையை எடுத்து வந்த போது என் சுயமரியாதை என்னை தடுத்தது. ஆனால் மகாராணியாரின் உடல்நிலை சரியில்லாத போதும் தன் தம்பிக்காக இந்த அளவிற்கு செய்கிறாரே என்ற அவரது அந்த பாசம்தான் அந்த சுயமரியாதை என்ற என் உணர்வை உடைத்து என் மேனியில் தவழும் உடையாகிவிட்டது. நான் இப்படி செய்தது சரியில்லை என்று தோன்றினால் சொல். இப்பொழுதே இதை கழற்றிவிட்டு பழைய உடையை அணிந்து கொள்கிறேன். வேண்டாம், இல்லை இல்லை, இதை கழற்ற வேண்டாம். மகாராணியார் தன் தம்பியின் மீது வைத்திருக்கும் அன்பின் அடையாளம் அல்லவா இந்த ஆடை? இதை கழற்ற வேண்டும் என்று நான் சொல்வேனா? இருங்கோவேல்தான் கடுமையானவனை தவிர அவனது மனைவி அன்பின் வடிவம் என்று அன்றே நான் சொன்னேன் அல்லவா? பகையாளி ஆனாலும் அவரிடமும் அன்பு காட்ட வேண்டும் என்று மிகுந்த பண்புள்ளம் கொண்டவர் அல்லவா அவர்? அவர் கொடுத்து அனுப்பியதை நீ ஏற்காமல் இருந்திருந்தால்தான் நான் வருந்திருப்பேன். நான் தான் அவசரப்பட்டு தவறாக புரிந்து கொண்டேன். என்னை மன்னித்து விடு செழியா. இதற்கெல்லாம் எதற்காக மன்னிப்பு கேட்கிறாய்? நானே உன் சூழ்நிலையில் இருந்திருந்தாலும் இப்படித்தான் நடந்து கொண்டிருப்பேன். அதற்காக நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை. செழியா, உன் பெருந்தன்மையான வார்த்தைகளால் நீ மிகவும் உயர்ந்தவன் என்பதை நிரூபித்து விட்டாய். அமரா,
உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் நமக்குள் ஏது? இங்கிருக்கும் நம் அனைவருமே சமமானவர்கள்தான். என்னுடைய நோக்கமெல்லாம் நம் அனைவரும் வெகு விரைவில் இங்கிருந்து வெளியேற வேண்டும், அவ்வளவுதான். சரியா, நான் இப்பொழுதும் சொல்கிறேன், நீ தனியாக தப்பித்துச் செல்ல வாய்ப்பு கிடைத்தால் அதை உடனே பயன்படுத்திக் கொள். சரி, எனக்கு மற்ற பணிகள் இருக்கின்றன, இதை பெற்றுக்கொள். நான் வருகிறேன். ம். என்னை விடு! வேண்டாம்! நான் சொல்வதை கேள்! வேண்டாம்! நான் சொல்வதை கேள்! வேண்டாம்! வா. எழுந்துரு. என்ன பார்க்கிறாய்? நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. புரியவில்லையா? புரியும்படி சொல்கிறேன். தான் அடக்கமாக போகும் இடத்தை இதுவரை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். உனக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. நீ புதைய போகும் இடத்தை நன்றாக பார். நேற்று வரை நண்பனாக இருந்த நீ இன்று சற்றென்று விரோதியாக மாறியது எப்படி? நேற்று வரை நண்பனாக இருந்த நீ இப்படி சற்றென்று துரோகியாக மாறவில்லை. நான் செய்தது துரோகம் அல்ல கிள்ளிவளவா, காதல். அதைத்தான் துரோகம் என்று சொன்னேன். இளவரசன் தளபதி என்ற பாகுபாடு இல்லாமல் தோளோடு தோள் சேர்த்து பழகினேனே. என் குடும்பத்தில் ஒருவனாக உன்னை நினைத்தேனே. அதற்கு பரிசாக என் தங்கை மலர்கொடியின் மனதை கெடுத்து எனக்கு துரோகம் செய்து விட்டாயடா. கிள்ளிவளவா, மலர்கொடி உன் தங்கை என்பது எனக்கு தெரியாது. மகாராணியாரின் பணிப்பெண் என்றுதான் என்னிடம் சொன்னான். போதும், நிறுத்து. ஒரு பெண்ணை பார்க்கும் போதே அவள் இளவரசியா இல்லை பணிப்பெண்ணா என்பது புரியாது. நீ வேண்டுமென்றே திட்டமிட்டுதான் இதை செய்திருக்கிறாய். என் தங்கையை திருமணம் செய்து இந்த சோழ நாட்டிற்கே அரசனாக வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டியிருக்கிறாய். அது நடக்காதடா. நீ உயிரோடு இருந்தால்தானே என் தங்கையை திருமணம் செய்து கொள்வாய். உன் கதையை இன்றோடு முடித்து விடுகிறேன். வேண்டாம் கிள்ளிவளவா, நான் கூறுவதை கேள். அவள் உன் தங்கை என்பது எனக்கு தெரியாது. நான் கூறுவதை நம்பு. கிள்ளிவளவா, வேண்டாம், நிறுத்தச் சொல். நான் சொன்னதை கேள். வேண்டாம் கிள்ளிவளவா, வேண்டாம், வேண்டாம். எனக்கு தெரியாது. நான் கூறுவதை நம்பு. அவள் உன் தங்கை என்பது எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் நான் காதலித்திருக்க மாட்டேன். கிள்ளிவளவா,
என்னை நம்பு. வேண்டாம், கிள்ளிவளவா, நான் சொல்வதை கேள் கிள்ளிவளவா. வேண்டாம், நான் எந்த தவறும் செய்யவில்லை. வேண்டாம் வேண்டாம், அவள் உன் தங்கை என்பது எனக்கு தெரியாது கிள்ளிவளவா. நான் உன் நண்பன், அதை மறந்து விட்டாயா? கிள்ளிவளவா, வேண்டாம் வேண்டாம் கிள்ளிவளவா, வேண்டாம். வேண்டாம். மலர்கொடி, 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 என்னவாயிற்று? அவரை குழியிலிட்டு புதைக்கிறார்கள். யாரை புதைக்கிறார்கள்? அவரைத்தான், பாண்டிய படைத்தலைவரைத்தான். யார் அவரை புதைப்பது? என் அண்ணன் தான். மலர்கொடி, இங்கே பார். இப்படி என்னை திரும்பி பார். பூங்கோதை, நீ எப்போது வந்தாய்? நீ போட்ட அலறலில் இந்த அரண்மனையில் உள்ள அனைவருமே விழித்திருக்க வேண்டும். அருகில் உள்ள அறையில் இருந்த நான் மட்டும்தான் ஓடி வந்திருக்கிறேன். நான் அப்படியே அலறினேன். ஆமாம். எப்படி அலறினேன்? என்னால் அப்படியெல்லாம் செய்து காட்ட முடியாதம்மா. பிறகு எனக்கும் ஏதோ நேர்ந்து விட்டது என்று இழுத்துச் சென்று விடுவார்கள். நீ எதற்காக அப்படி அலறினாய்? ஒரு பயங்கரமான கனவு கண்டேனடி. அதுதான் நன்றாக தெரிகிறதே. என்ன கனவென்று சொல். அவருக்கும் எனக்கும் உள்ள காதல் அண்ணனுக்கு தெரிந்து விட்டது. இளவரசருக்கு உங்கள் காதல் விவகாரம் தெரிந்து விட்டதா? என்னடி சொல்கிறாய்? கனவிலடி. ஆம், அண்ணன் மிகவும் கோபம் கொண்டு அவரை தனது குதிரையில் கட்டி கடற்கரை மணலில் கடும் வெயிலில் இழுத்துச் சென்று ஒரு குழியில் அவரை தள்ளி புதைப்பது போல் கனவு கண்டேன். அதை கண்டது முதல் எனக்கு பதட்டமாக இருக்கிறது. அடி பைத்தியக்காரி, உன் அண்ணனை பற்றி நீ அறிந்து கொண்டது அவ்வளவுதானா? அவர் பண்பின் சிகரம் அல்லவா? அன்பின் வடிவம் அல்லவா? அப்படியே அறிந்தாலும் அவர் உங்கள் காதலுக்கு துணை நிற்பாரே தவிர இது போன்ற கொடுமையான செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டார். அப்படியா சொல்கிறாய்?